குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th மேக்ஸ்ல நம்ம லாஸ்ட் லெசன்ல இருக்கோம். 9.1 எக்ஸசைஸ் ப்ராபபிலிட்டியில 9.1 எக்ஸசைஸ் நிகழ்தகவு புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஒரே பாடமா பார்ப்போம். இந்த வருஷம் புள்ளியியல் பார்த்தாச்சு, நிகழ்தகவு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதுல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 9.1 எக்ஸசைஸ் அண்ட் அதோடைய கான்செப்ட் அண்ட் 9.1 எக்ஸசைஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ரிமைனிங் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ரிமைனிங் 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம், இது வந்து நேத்துக்கு கிளாஸ்லயும் நான் இது சொன்னேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்னா என்ன, டீச்சர்ஸ்னா என்ன, இதனால ஸ்கூலுக்கு போவோம், படிப்போம், வருவோம். பட் அந்த ஸ்கூலுக்கான அர்த்தம் என்ன? ஸ்கூல் என்ற 6 எழுத்து சொல்லிற்கு விளக்கம் தெரியுமா? ஸ்கூல் அப்படின்னா SCHOOL, சின்சியர், கேரக்டர், ஹெல்த், ஒபீடியன்ட், ஆர்டர், லேர்ன். உண்மை, நடத்தை, ஆரோக்கியம், கீழ்ப்படிவு, ஒழுங்கு, அறிவு. இது எல்லாமே நம்ம ஒரு பள்ளிக்கு சென்று வரும்போது கற்றுக்கொள்கிறோம். பட் இதை கற்றுக் கொடுப்பதற்கு அங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அவங்கதான் ஆசிரியர். அந்த ஆசிரியரின் மகிமை என்ன? நமக்கு இந்த இந்த நல் விஷயங்கள், இந்த 6 நல் விஷயங்களையும் டீச்சர், டாக்ட், எஜுகேஷன், எபிலிட்டி, கேரக்டர், ஹெல்த், எந்தூசியாசம், ரெகுலாரிட்டி, சாமர்த்தியம், கல்வியறிவு, திறமை, நன்னடத்தை, ஆரோக்கியம், ஊக்கம், ஒழுங்குமை. சோ மோராலஸ் ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிறதும் ஆசிரியர் சொல்லித்தரதும் நியர்பையா தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுக்கமா இரு, அதுக்கப்புறம் படிக்கலாம். ஒழுக்கம் முதல்ல முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒருவனுடைய உயிரை விட மேலானது அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஒழுக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் ஆசிரியர் வந்து நம்ம எல்கேஜில இருந்து ப்ரீகேஜில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்கூல்ல ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி போறோம். 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்மள ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு டீச்சராலையும் கண்டிக்க முடியும், அடிக்க முடியும், திட்ட முடியும். இப்ப எந்த டீச்சர்ஸும் அடிக்க முடியாது. பட் இருந்தாலும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சொல்லி புரிய வைக்கதான் முடியுமே தவிர 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டையோ 9th 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையோ வந்து அடிக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருப்போம். சோ வளர்ந்த பசங்களுக்கு அடிக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒழுங்குமுறையை வார்த்தையால சொல்லி புத்தி சாமர்த்தியத்தை வந்து அங்க யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அப்ப சாமர்த்தியமான கல்வி அறிவை திறமையாக நன்னடத்தையுடனும் ஆரோக்கியத்துடனும் ஊக்குவித்து ஒழுங்கான முறையில் கற்றுவிப்பது ஒரு ஆசிரியரின் பணி. அதை உண்மை, நடத்தை, ஆரோக்கியத்தின் கீழ்ப்படிவின் கீழ் கொண்டு ஒழுங்கான அறிவை பயிற்றுவிக்கிறார்கள். ஒழுங்கு அறிவு. ஓகேவா? முதல்ல ஒழுங்குதான் எல்லா இடத்துலயுமே. ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும், உண்மை பேச தெரியணும், பொய் பேசக்கூடாது, நம்மளுடைய நடத்தை கரெக்டா இருக்கணும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை நமக்கு சரியாக பேண தெரிய வேண்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவு ஒபீடியண்டா இருக்கணும், ஒழுங்காக இருக்க வேண்டும், அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். சோ இந்த 5 இருந்தாதான் 6வது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். இதுல நம்ம ஒழுங்கா இல்ல, ரவுடிசம் பண்ணிட்டு ஸ்கூல்ல சுத்தினோம்னா நம்மளுக்கு படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் போகுமா? போகாது. சோ அதனால எல்லா இடத்துலயுமே ஒழுங்குதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ ஒழுக்கமா இருந்தா நமக்கு லைஃப்ல நல்ல ஒரு கல்வி அறிவு கிடைக்கும். ஒழுக்கம்தான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல. எங்க போனாலும், நீங்க ஒரு வேலைக்கே போனாலும் சரி, நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துதான் எல்லாமே வந்து நமக்கு மாறும். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ராபபிலிட்டி இல்லையா? செலக்டிவ், அதாவது ஈவென்ட்ஸை செலக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். காயின் டாஸ் பண்றது, கார்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சோ அதனுடைய கண்டினியூட்டிக்கான சிமுலேஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
இப்ப இங்க நான் மொத்தமா வந்து 24 ஷேப்ஸ் இருக்கு. ஓகேவா? 6 4 24 ஷேப்ஸ் இருக்கு. இந்த 24 ஷேப்ஸ்ல ஒரு ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ 1/24. 2 ஷேப்பை செலக்ட் பண்ணேன்னா 2/24. நான் ஓவரால் எனக்கு வந்து கவுண்டஸ் 24. அதுல என்னுடைய செலக்டட் ஐட்டம் என்ன இருக்கு, எவ்வளவு செலக்ட் பண்றேன். சோ எனக்கு வந்து இப்போ 8/24ங்கிறது போது 8 1 8 8 3 24 கட் ஷார்ட் பண்ண முடியறதுக்கு இங்க கட் ஷார்ட் பண்ணி ஆன்சர் வருது. கட் ஷார்ட் பண்ண முடியாததுக்கு அப்படியே ஆன்சர் வருது பாருங்க. 11/24 நம்மளால சுருக்க முடியாது. ஆட் ஆர் டெலீட் கார்ட்ஸ். இத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கவும் செய்யலாம், டெலீட் பண்ணிக்கவும் செய்யலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இப்ப பாருங்க, நான் ஒன்னு ஒன்னா தூக்குறேன். நான் எதை செலக்ட் பண்றேனோ இப்ப எனக்கு டோட்டல் 21 ஆயிடுச்சா, 20 ஆயிடுச்சா. சோ இப்ப எனக்கு மொத்தமா இருக்கிற கவுண்ட் 20. அதுல நான் செலக்ட் பண்ணிருக்கிறது 10. சோ 10/20 இஸ் ஈக்குவல் டு 1/2. இதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு கூடக்குள்ள பால் போட்டாலும் சரி, இல்ல எப்படி சொல்றது, கார்ட்ஸ் வந்து பிக் பண்றதா இருந்தாலும் சரி, டைஸ் ரோல் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் சினாரியோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டோட்டல் நம்பர் எவ்வளவு இருக்கு, அதுல நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோம், இததான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 3 9.1ல கொஸ்டின் நம்பர் 3. What is the probability of throwing an even number with a single standard dice of 6 faces? ஒரு சிங்கிள் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு டைஸ ரோல் பண்ணும்போது ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. faces of dice, sample space is equal to 1 2 3 4 5 6. Number of sample space is equal to 6. Okay, so event of என்ன கிடைக்கணும் நமக்கு, throwing an even number. இதுல என்னென்ன ஈவன் நம்பர் இருக்கு, 2 4 6. n of a is equal to 3. மொத்தம் 3 தானே இருக்கு. சோ நம்பர் ஆஃப் a வந்து 3. சோ probability of throwing an even number, probability of a is equal to n of a by n of s is equal to n of a வந்து 3, n of s வந்து 6 overall. So 1 divided by 2. அப்ப even number கிடைக்கிறதுக்கான probability is 1/2. ஓகேவா? அதாவது ஒரே ஒரு சிங்கிள் டைஸ் இருக்கு, அதை ரோல் பண்ணா 1 2 3 4. இதே டபுள் டைஸ் இருக்கு, 2 டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை ரோல் பண்ணா 1,1 1,2 1,3 1,4 1,5. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைஸ்ல வந்து 1ம் செகண்ட் டைஸ்ல 6 வரைக்கும் எதுனா வரலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2ம் ரெண்டாவது டைஸ்ல 6 வரைக்கும் எதுனா வரலாம். அப்படி வந்து போடுவோம். 2 டைஸ் இருந்ததுன்னா. சிங்கிள் டைஸ் இருந்ததுன்னா ஒன்லி 1 2 3 4 5 6 மட்டும் தான். ஓகே, சோ அடுத்தது மூன்றாவது கேள்வி. காப்பி பண்ணிக்கோங்க. தேர்ட் क्वेश्चन. There are 24 balls in a pot. If 3 of them are red, 5 of them are blue, and the remaining are green, then what is the probability of picking out the blue ball, red ball, and green ball? What is the probability of picking out a blue ball, a red ball, and a green ball? Okay, so total எவ்வளவு balls இருக்கு? 24. அதுல 3 வந்து red,
5 ப்ளூ, ரிமைனிங் எல்லாம் கிரீன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. பார்ப்போம். நாலாவது கொஸ்டின். n of s total number of balls 24. ரெட் எவ்வளவு இருக்கு? n of r எடுத்துக்கிறேன். ரெட்ட 3 பால் இருக்கு. அடுத்தது ப்ளூ n of b எடுத்துக்கிறேன். எவ்வளவு இருக்கு? 5. அடுத்தது கிரீன் n of g எடுத்துக்கிறேன். 5 3 8 24ல 8 போனா 16 பால்ஸ் வந்து கிரீன் பால்ஸ் தான். ஓகேவா? இப்போ probability of picking a blue ball. Picking a blue ball is equal to n of இங்க கொஞ்சம் முன்னாடி வைக்கிறேன். n of b divided by n of s, that is blue ball எவ்வளோ? 5. 5/24. சோ டோட்டலா எவ்வளோ, அதுல ப்ளூ கலர் எவ்வளோ செலக்ட் பண்ணிருக்கோம். மொத்தம் 5 தான் இருக்கு. சோ 5மே வந்து ப்ராபபிலிட்டி. 1 வரலாம், ஒரு ப்ளூ பால் வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். சோ மொத்தமா எவ்வளவு ப்ளூ பால்ஸ் இருக்கோ அத்தனை ப்ராபபிலிட்டி இருக்கு. அடுத்தது என்னது? probability of picking a red ball equal to n of red divided by n of s, that is red எவ்வளோ? 3/24. அப்போ 3 3 3 8 24, that is 1/8. அடுத்தது probability of picking a green ball equal to n of g by n of s, that is 16/24. 8 2 16, 8 3 24, that is 2 divided by 3. அவ்வளவுதான். காப்பி பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின். When 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained? Question number 5. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நீங்க காயின்ஸ் டாஸ்ல பாத்துக்கீங்க. ஒரு காயின்னா ஹெட்டும் டெய்லும், 2 காயின்னா இதுல ஒரு ஹெட் ஒரு டெய்லு, இன்னொரு காயின்ல ஒரு ஹெட் ஒரு டெய்ல். அப்போ ஹெட் எழுதுறேன் பாருங்க. 2 coins, sample space when 2 coins are tossed. Tossed s equal to இங்க எழுதுறேன். ஹெட் ஹெட் h, h, அப்புறம் h, t, அப்புறம் t, h,
அப்புறம் டி கமா டி. ஓகேவா? சோ அப்ப n of s என்ன? n of s is equal to 4 இல்லையா? சோ இப்போ ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் என்ன கேட்டிருக்காங்க? 2 heads கேட்டிருக்காங்க. சோ இங்க 2 heads வந்து எது வருது? only one time. சோ ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் 2 heads n of a. அந்த ஈவென்ட்டுக்கு பேர் ஏன்னு எடுத்துக்கிறோம். that event is called a. event of getting 2 heads. நீங்க ஏவை வந்து s ன்னு கூட எடுத்துக்கோங்க, h ன்னு கூட எடுத்துக்கோங்க, no issues. பட் ஈவென்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். சோ அப்போ n of a is equal to 1. probability of getting 2 heads. P of a is equal to n of a by n of s, that is 1 by 4. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். Question number 6. 2 dice are rolled. Find the probability that the sum is equal to 1, equal to 4, less than 13. 3 question கேட்டிருக்காங்க. equal to 1 என்ன வரும்? equal to 4 என்ன வரும்? less than 13 என்ன எவ்வளவு வரும் அப்படின்னு. So 2 dice rolledனா 1,1ல இருந்து 6,6 வரைக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் இதோட சாம்பிள் ஸ்பேஸை நான் எழுதுறேன். அதை முதல்ல நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதோட சாம்பிள் ஸ்பேஸே கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்பேஸை எழுதிடுறேன். ஓகேவா? when 2 dice are rolled, sample space yes. Sample space yes equal to 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5. ஒரே லைன்ல எழுதினாதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. sample space S is equal to 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6. 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. So இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 2 dice. ஒரு டைல 1 வந்தா ரெண்டாவது டைல 1 வரலாம், 2 வரலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். அதே மாதிரிதான் 6 வரைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 36. ஒரு லைனுக்கு 6, 6 லைனுக்கு 36. n of s இஸ் ஈக்குவல் டு 36. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவல் டு 1 இல்லையா?
So event of the sum is equal to 1 இங்க ஏதாவது இருக்கா? 1,1ல தான் ஸ்டார்ட்டே ஆகுது. So அப்ப அது இல்லை, 0. Event of the sum is equal to 1 equal to 0. அப்போ probability என்ன வரும் அதுக்கு? 0. Probability is equal to 0 by n of s is equal to 0. ரெண்டாவது, event of sum is equal to 4. எதெல்லாம் வரும்? b is equal to, இங்கே இப்படி எழுதலாம், b is equal to 1,3. 1,4 வந்து 5 ஆயிடும். அதுக்கப்புறம் 2,2 தான் 4. அடுத்தது 3,1 4. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து more than 4 ஆயிடும். அப்போ b is equal to 3 வரும். n of b is equal to 3. Okay. So அப்போ probability of b is equal to n of b divided by n of s, that is 3 divided by 36. இதை cancel பண்ணலாம். 3 3 12 3 36. Event of sum is equal to 4 வந்து 1 divided by 12 is the answer. அடுத்து இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. Event of the sum is equal to less than 13. So less than 13 அப்படின்னீங்கன்னா இது அப்படியே சாம்பிள் ஸ்பேஸ் வந்துரும். ஏன்னா 6,6 6 + 6 12, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 12. சோ 12க்கு மேல இங்க நம்பரே கிடையாது. அப்ப இதுல எதை கூட்டினாலும் 13க்கு கீழே தான் வரும். அப்போ உங்களுக்கு வந்து ஈவென்ட் ஆஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் 14 வந்து இது அப்படியே நீங்க எழுதணும். நான் இப்ப போர்டுல எழுதல, நீங்க ஆனா அது அப்படியே ஒரு தடவை எழுதணும் எக்ஸாம்ல. நான் இப்ப வந்து ஜஸ்ட் அந்த இதை மட்டும் எழுதுறேன். Event of the sum is equal to less than 13 equal to n of c is equal to 36 தான். So probability of c is equal to n of c by n of s, that is 36 divided by 36, which is equal to 1. அடுத்தது question number 7. Question number 7. A manufacturer tested 7,000 LED lights at random and found that 25 of them were defective. If a LED light is selected at random, what is the probability that the selected LED light is defective one? அதாவது ஓவராலா 7,000 லைட்ஸ் இருக்கான். அதுல வந்து மேனுஃபேக்சர் டெஸ்ட் பண்ணதுல 25 வந்து ஃபால்ட்டா. ஏதோ ஒரு லைட்டை வந்து செலக்ட் பண்றாங்க ரேண்டமா. அந்த செலக்ட் பண்ணக்கூடிய லைட் வந்து டிஃபெக்டிவ் லைட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓவரால் இருக்கிறது 7,000, 25 டிஃபெக்டிவ்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நம்ம செலக்ட் பண்ற ஒன்னும் அந்த டிஃபெக்டிவ்ல ஒன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 25/7,000. அவ்வளவுதான். சோ அதை கொஞ்சம் வந்து நம்ம வேர்டிங் எல்லாம் போட்டு எழுதணும். n of s is equal to 7,000. n of a is equal to 25. s-ங்கிறது இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் லைட்ஸ்.
A அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஃபெக்டிவ் ஒன்ஸ். So probability of A is equal to n of A divided by n of S. That is 25 divided by 7,000. So இந்த 25 7,000 எவ்வளவு தடவை கேன்சல் ஆகும்? ஒரு 25 25. இங்க வந்து 2 25 50 3 போட்டா 75 ஆகுது. 2 25 50 பேலன்ஸ் 20 இருக்கு. 8 25 100 பேலன்ஸ் ஒரு சைஃபர். So which is equal to 1/280. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைட்டும் டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/280. அடுத்தது 8வது क्वेश्चन. In a football match, goalkeeper In a football match, a goalkeeper of a team can stop the goal 32 times out of 40 attempts tried by a team. Find the probability that the opponent team can convert the attempt into a goal. So total number of attempts வந்து 40. அதுல வந்து டீம் A வந்து 32. ஆப்போனன்ட் டீம் வந்து எவ்வளோ வந்து இது பண்ணிருப்பாங்க, அதாவது அவங்களுடைய அட்டெம்ப்ட கோலா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 40ல இருந்து 32 கழிச்சிட்டீங்கன்னா 8. அந்த 8ல 8 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து 40. சோ போட்டா ஆன்சர் கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் attempts n of S is equal to 40. Total number of attempts by A team. N of A is equal to 32. Total number of attempts by the opponent team. Opponent team B is equal to N of B is equal to 40 minus 32 equal to 8. அப்போ probability of B என்ன வரும்? N of B divided by N of S, that is 8/40, which is equal to 1/5. ஒன்பதாவது பார்த்தலாமா? What is the probability that the spinner will not land on a multiple of 3? ஒரு ஸ்பின்னர் இமேஜ் புக்ல கொடுத்திருக்காங்க. சோ மொத்தம் 1ல இருந்து 8 வரைக்கும் காமிச்சிருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் n ஆஃப் S வந்து 8. டோட்டல் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து 3 6 இருக்கு. இப்ப n ஆஃப் A வந்து 2 வரும். நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 8ல 2 போனா 6 இருக்கும். சோ அது வந்து 6. அப்ப probability of B தானே கேக்குறாங்க. வந்து what is the probability that the spinner will not land on a multiple of 3 தானே கேட்டிருக்காங்க. சோ அத பார்த்தோம். ஸ்பின்னர்ல கொடுத்திருக்காங்க 1 to 8 ன்னு கொடுத்திருக்காங்க புக்ல. Total number of choices. இதோட வந்து முடிஞ்சு வந்து எக்ஸசைஸ் 8. Total number of multiples of 3. அத வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். 8ல 3 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ n ஆஃப் A வந்து 2. Event of non-multiples of 3. அத வந்து B ன்னு எடுத்துக்கிறோம். 1 2 4 5 7 8 மொத்தம் 6. n of B is equal to 6. அப்போ probability of B is equal to n of B by n of S, that is
6/8. 3 2 6, 4 2 8, which is equal to 3 divided by 4. So, இன்னைக்கு பார்த்த சம்ஸ்ல இதோட உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. இன்னைக்கு 10வது சம் மட்டும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது ஒரே ஒரு லைன் தான் ஆன்சர். ஸோ ஹோம்ஒர்க் கூட அதை எடுத்துக்க வேண்டாம். Frame two problems in calculating probability based on the spinner shown hereன்னு கேட்டிருக்காங்க. புக்ல ஒரு ஸ்பின்னர் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து வந்து 2 கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஸ்பின்னர் ஈவன் நம்பரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கலாம். இன்னொன்னு வந்து பிரைம் நம்பரா இருக்கு. அதுவும் 1 to 8 தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் லேண்ட் ஆன் அ ஈவன் நம்பர் கேட்கலாம். ஸ்பின்னர் வில் நாட் லேண்ட் ஆன் அ பிரைம் நம்பர் கேட்கலாம். 2 கொஸ்டின் அவ்வளவுதான். அதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர். சோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.